ஒரு பக்தர், கடவுளுக்கு மேலே ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு பக்தர். அவர் நிஜமாவே நல்ல பக்தராக இருந்தார். ஒரு நாள் அந்த மனுஷன் ஆற்றை கடக்கிறதுக்காக ஒரு படகுல போயிட்டுருக்கிறாரு. அவருடைய படகுல ஒரு ஓட்டை விழுந்துருது. அப்போ தண்ணி உள்ளே போகிறது. அப்போ எப்படியாவது நம்மளை கடவுள் காப்பாற்றுவார்னு நம்பி இருக்கிறாரு. அந்த நேரம் பக்கத்து படகுல ஒருத்தர் வராரு. வந்துரு, உன்னுடைய படகுல தண்ணி ஏறுதில்ல, வந்துருன்னு கூப்பிடுறாரு. இல்லை, என்ன கடவுள் காப்பாற்றுறோம், எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது, நீ போகலான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. ரெண்டாவது ஒரு படகுக்காரர் வராரு. அவர்கிட்டையும் இதுதான் சொல்லி விடுறாரு, என்னை காப்பாற்ற யாரும் வராதிங்க, கடவுள் என்னை காப்பாற்றுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. கடைசியாக அவர் ஆற்றுல மூழ்கி கீழே தத்தளிச்சு நிற்கிறாரு. அப்போ ஒரு படகுக்காரன் அந்த வழியை வரவன், வந்துடு வா, உன்னை காப்பாற்றிட்டு இப்போ கொண்டு போகிறேன், நீ வர வேண்டாம், என்னை கடவுள் காப்பாற்றுவாருன்னு இன்னும் கடைசி வரைக்கும் நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அவன் மூழ்கி இறந்து போயிடுறான். அவன் நேர சொர்க்கலோகத்துக்கு போகிறான். அங்கே கடவுளை நேரடியாக பார்க்க போகிறான். அவனுக்கு சரியான கடுப்பில் இருக்கிறான். இறைவா, நீ உன் மேலே எவ்வளோ பக்தி வச்சுருந்தேன், எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், இப்படி என்ன ஏமாத்திட்டு அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வருத்தப்படுறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் உன்னை காப்பாற்ற வந்தேன், ஒரு தடவை இல்லை 3 தடவை வந்தேன், ஆனால் உன்னுடைய கண்களுக்கு தெரியலை. நான் நேரடியாக வருவேன்னு நீ நினச்சிட்டு இருந்த, ஆனால் அப்படி இல்லை, நான் ஏதோ ஒரு வழியில் நான் வருவேன், நம்புகிறவங்கள கைவிட மாட்டேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறது அந்த கதை முடியும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சந்தர்ப்பங்கள், சூழல்கள், எவ்வளோ மனிதர்கள் நம்மளை சுற்றி வராங்க. நம்ம அதை காது கொடுக்கறதும் இல்லை, கவனிக்கிறதும் இல்லை. கடவுள்கிட்ட வரக்கூடிய செய்தியாக கூட நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இல்லை, நன்றி.